வணக்கம். பாபு மேகா காதல் கதை பாகம் 16. தீபாவளி காலை பாபு வீட்டு வாசலில் கைபேசி பிடித்துக்கொண்டு நிற்கிறான். ஊர் முழுக்க பட்டாசு ஒளியில் மூழ்கி கிடக்க அவன் மட்டும் குறுஞ்செய்தி தட்டி கொண்டிருக்கிறான். ஊரிலிருந்து வந்த அப்பத்தா, வாடா குஞ்சப்பா என்று வரவேற்றார். பாபு அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்து, அப்பத்தாவா? அப்பத்தா, என்ன அப்படி கூப்பிடாதன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்றான். ஆமா, ஊர்லேருந்து எப்ப வந்த, எப்படி வந்த என்று கேட்டான் பாபு. நீ எப்படி வந்தியோ அப்படித்தாண்டா நானும் வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் வராததுமா என்னடா அந்த பொட்டியை நோண்டிக்கிட்டே இருக்க? உள்ளவாடா குஞ்சப்பா என்று மீண்டும் ஒருமுறை கடுப்பேத்தினார் அப்பத்தா. இந்த பெயரை கேட்டதும் பாபு அருகில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் சிரித்தபடியே சென்றனர். இப்பெயரை உச்சரிப்பதற்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. அது பாபுவிற்கு வைக்கப்பட்ட செல்ல பெயராகும், அவ்வளவுதான். பாபுவிற்கு வெட்கமாய் போனது. அப்பத்தா, ஊர்லேருந்து என் மான மரியாதையை கெடுக்கணுங்கிறதுக்காகவே வந்திருக்கியா என்ன என்று கேட்டுக்கொண்டே உள்ளே சென்றான் பாபு. பிறகு பாபுவின் தாயார் மரகதம் பாபுவை பார்த்ததும், டேய் பாபு, எப்படிடா இருக்க? இந்த வருஷம் வருவியா வரமாட்டியான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தண்டா. பரவாயில்ல, வந்துட்ட. அம்மா ஞாபகம் உனக்கு இருக்கு அப்போ என்று கண் கலங்கி நின்றார். கண் கலங்காதம்மா, நான் எப்படிம்மா உன்னை மறப்பேன் என்று பேசி கொண்டிருக்கும் பொழுது பாபுவின் அண்ணன் மாதவன் வந்து நின்று, வந்துட்டியா மலமாடு, வா வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று முரட்டுத்தனமாக வரவேற்றான். உடனே அப்பத்தா, சரி அதான் வந்துட்டான்ல, 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காம அவன் தலையில எண்ணெயை வை மரகதம். வெரசா குளிச்சுட்டு புது துணி உடுத்த சொல்லு. சரிங்க அத்தை என மரகதம் சொல்லி, வா பாபு, சீக்கிரம் வா, என்ன வச்சு விடுறேன் என்றார் மரகதம். பாபு உடனே, அது சரிம்மா, அப்பா எங்க? நான் வந்ததிலிருந்து பார்க்கவே இல்லையே என்று கேட்டான். அப்பாவை நான் தாண்டா கடைக்கு போகச் சொன்னேன். சில மல்லிகை பொருட்கள் தேவைப்பட்டது. அதை வாங்கி வர சொல்லி நான் தான் அனுப்பியிருக்கேன். வந்துடுவாரு, நீ வா பாபு என்று அழைத்துச் சென்றார் உள்ளே. உடனே அப்பத்தா மாதவனை பார்த்து, நீ என்னடா பெருமைக்கு எருமை மேய்ச்ச கதையா ஒரே முட்டா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க? சரி, பட்டாசெல்லாம் வெயில்ல காய வச்சியா இல்லையா? வெடிக்குமா வெடிக்காதா என்று கேட்டார். உடனே மாதவன் சீற்றத்துடன், ஏன் வெடிக்காம? இரு கிழவி, பட்டாசு கொளுத்தி உன் வாய்க்குள்ள போடுறேன், அப்ப தெரியும் என்று சொன்னான். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மாதவனின் தந்தை உள்ளே வந்தார். டேய், அப்பத்தா கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதடா, ஏன் இப்படி பண்ற என்று கேட்டார். அதற்கு மாதவன், அப்பா, உங்களுக்கு தெரியாதுப்பா, அப்பத்தா என்கிட்ட எப்படியெல்லாம் பேசுது தெரியுமா என்று சொன்னதும், எப்படி பேசினாலும் அது நம்ம அப்பத்தாடா என்றார் மாதவனின் தந்தை. உடனே அப்பத்தா, அப்படி சொல்லுடா நான் பெத்த மவனே. பேர பிள்ளைங்கள ஒரு நாளும் கிழமையுமா வந்து பார்த்துட்டு போலாம்னு பார்த்தா எப்படி பேசுறான் பாத்தியாடா அந்த புள்ள என்று கொளுத்தி போட்டார். சரி விடுமா, அவனை பத்தி தான் உனக்கு தெரியாதா என்று சொல்லிவிட்டு, இன்னுமா பாபு வரல என்று விசாரித்தார் கட்டப்பா. டேய், உன் மகன் இப்பத்தாண்டா வந்தான். உன் பொண்டாட்டி அவனுக்கு எண்ணெய் வச்சு விடுறதுக்காக உள்ள கூட்டிட்டு போயிருக்கா, போய் பாரு போ என்று சொன்னார் அப்பத்தா. அப்படியா என்று சொல்லி கட்டப்பா மகிழ்ச்சியுடன் உள்ளே சென்றார். அந்த நேரத்தில் அப்பத்தா தீபாவளி பலகாரம் வைத்திருந்த தட்டில் இருந்த ஒரு லட்டு ஒன்றை எடுத்து விழுங்க பார்த்தார். அதை பார்த்து மாதவன், கிழவி, உனக்கு சுகர் பிபி எல்லாம் இருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா இதை எடுத்து முழுங்க பாப்ப என்று கேட்க, அப்பத்தா அதற்கு, டேய் அப்பத்தா எங்கடா இதெல்லாம் தினமும் சாப்பிட்றேன், எப்பயாவது ஒன்று தாண்டா, இன்னைக்கு ஒரு நாள் என்னை கண்டுக்காதடா என்று கெஞ்சினார். சரி போனா போகுது, இருந்தாலும் ஒரு லட்டு முழுசா சாப்பிடக்கூடாது, அரை லட்டு வேணா சாப்பிடு என்று பாதி லட்டை புட்டு கொடுத்தான் மாதவன். உள்ளே சென்ற கட்டப்பா தன் மகன் பாபுவை பார்த்தார். மரகதம் பாபுவிற்கு எண்ணெய் வைத்து கொண்டிருந்தார். வந்துட்டீங்களா, வாங்க, நம்ம பிள்ளையும் இப்பத்தான் வந்தான், அதான் எண்ணெய் குளியல் பண்றதுக்காக எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு இருக்கேன் என்று சொன்னார் மரகதம். உடனே பாபுவின் தந்தை, பாபு எப்படிடா இருக்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, நல்லா சாப்பிட்றியா, நல்லா சமைக்க கத்துக்கிட்டியா என்று கேட்டார். நான் அதெல்லாம் நல்லா இருக்கேன்ப்பா, ஏதோ சமைக்கிறேன், வேலையும் ஏதோ ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு என்று மட்டுப்படாமல் பேசினான் பாபு. அதற்கு பாபுவின் தந்தை,
ஏண்டா இப்படி பேசுற? என்ன ஆச்சு? வேலையில எதுவும் பிரச்சனையா என்ன? தீபாவளி போனஸ் எல்லாம் கொடுத்தாங்களா என்று கேட்டார். அதற்கு பாபு, போனஸா? அட ஏன்பா, போனஸ் எல்லாம் கேட்க முடியாது. கேட்டா உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதே பெரிய போனஸ் தான்னு சொல்றாங்க. அடப்பாவி, இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன். நம்ம கிட்ட சொந்தமா நிலம் இருக்கும்போது நீ எதுக்குடா இன்னொருத்தர்கிட்ட கையேந்தி நிக்கணும்னு. இப்படி பேசிக்கொண்டிருக்க வாசலில் யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. நடுகூடாரத்தில் இருந்த மாதவன் வாசல் அருகில் சென்று பார்த்தான். பார்த்தவுடன் ஒரே அதிர்ச்சி. அதிர்ச்சி அல்ல, இன்ப அதிர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். முத்துலட்சுமி கையில் இனிப்பு பண்டங்களுடன் வந்து நின்றாள். அவளை பார்த்தவுடன், அட, நம்ம ஆளு, வாங்க பொண்டாட்டி வாங்க, என்ன இவ்வளவு தூரம் என்று கேட்டான் மாதவன். உடனே முத்துலட்சுமி, நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, அம்மா வீட்டுக்கு வீடு பலகாரம் கொடுத்துட்டு வர சொன்னுச்சு, அதான் இங்கேயும் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சொன்னாள். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், சரி உள்ள வா என்று மாதவன் சொன்னபோது, இல்ல நான் உள்ள வரல, நீங்க பலகார தட்டை மட்டும் வாங்கிக்கோங்க என்று வாசலிலே நின்றாள் முத்துலட்சுமி. அட வாங்க பொண்டாட்டி, என்னைக்குன்னாலும் நீங்க வரப்போற இல்லம்தானே இது என்று சொல்லி அவள் கையை பிடித்து உள்ளே இழுத்தான் மாதவன். உள்ளே வந்தவுடன் அவள் கையில் வைத்திருந்த பலகாரத்தட்டை மேலே இருக்கும் அலமாரியில் வைக்கச் சொன்னான் மாதவன். முத்துலட்சுமி பலகாரத்தட்டை அலமாரியில் வைத்துவிட்டு, நான் கிளம்புறேன் என்று சொன்னாள். அட, என்ன அவசரம், இப்பத்தானே வந்த, உடனே கிளம்பணுமா? நீ எனக்கு பலகாரம்லாம் கொண்டு வந்திருக்க, பதிலுக்கு நான் எதுவும் உனக்கு கொடுக்க வேண்டாமா என்று அவள் முன் நேராக நின்று வழிவிடாமல் வம்பு செய்ய ஆரம்பித்தான் மாதவன். முத்துலட்சுமி உடனே, வழி விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்று சொன்னாள். அதெல்லாம் போக முடியாது, நீ இங்கே தான் என் கூடவே இருக்கணும். இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம தீபாவளியை கொண்டாடுவோம் என்றான் மாதவன். முத்துலட்சுமிக்கு ஒரு நிமிடம் வியர்த்து போனது. இப்ப நீங்க என்னை விட போறீங்களா இல்லையா என்று கேட்டாள். விட முடியாது, என்ன செய்வ என்று சொல்லி இன்னும் அவளை நெருங்கிச் சென்றான் மாதவன். முத்துலட்சுமி முன்னோக்கி நடக்க, மாதவன் அவளை பின்னோக்கி நடக்க, எதிர்பாராத விதமாக முத்துலட்சுமி கீழே விழப்போனாள். அப்போது மாதவன் அவளை முதலாக கட்டி அணைத்தான். ஒரு நொடி இருவரின் கண்கள் மட்டும் பேசிக்கொண்டது. முத்துலட்சுமி மெதுவாக, என்னை விடுங்க என்று கூறினாள். அதற்கு மாதவன், முடியாது, என்னை அத்தான் என்று கூப்பிடு, அப்போதுதான் விடுவேன் என்றான் செல்லமாக. அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது, என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும் என்றாள் அச்சத்தில். முத்துலட்சுமி பிடிபடாமல் விலகிச் செல்ல முயன்றபோது மாதவன் அவளை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டான். முத்துலட்சுமி உடனே, இதோ பாரியா, இப்போ நீ என்னை விடலன்னா நான் கத்துவேன், கத்தி கூப்பாடு போடுவேன் என்றாள். நீ என்ன சொன்னாலும் சரி, நீ என்னை அத்தான்னு சொன்னாதான் நான் உன்னை விடுவேன் என்று நீ யாரை வேணாலும் கூப்பிடு என்றான் மாதவன். முத்துலட்சுமிக்கு வேறு வழி தெரியாமல் அத்தான் என்று மெதுவாக சொன்னாள். அதற்கு மாதவன், என்ன உன் வாய்க்குள்ளேயே பேசுகிற, எனக்கு ஒண்ணுமே கேட்கல, இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போதே கேட்கல, இன்னும் இருக்கட்டுமா என்றான் மாதவன். வேண்டாம் வேண்டாம், மீண்டும் ஒரு முறை அத்தான் என்று எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லு என்றான். அதற்கு முத்துலட்சுமி மீண்டும் ஒரு முறை அத்தான் என்று சொன்னாள். அதான் நான் சொல்லிட்டேன்ல, இப்போ என்னை விட்டுடுங்க என்று கூறினாள். இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக மாதவனின் அப்பத்தா வந்து நிற்பார். என்ன, என் பேராண்டி திடீர்னு இவ்வளவு பெருசா தெரிகிறான் என்று கேட்பார். காரணம் அவர் முகக்கண்ணாடி போடாததுதான். இரு, கண்ணாடி போட்டுவிட்டு வந்து பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடி எடுக்க கிளம்புவார் அப்பத்தா. அந்த இடைவெளியில் முத்துலட்சுமியை மாதவன் விட்டு விடுவான். முத்துலட்சுமியும் ஆளை விட்டால் போதும் என்றபடி கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டது போல் ஓடிவிடுவாள். பிறகு அப்பத்தா அங்கு வந்து நின்று, என்னடா இப்பதான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருசா தெரிஞ்ச, இப்ப என்ன பழையபடியே இருக்க என்று கேட்டார். அதற்கு மாதவன், கிழவி, உனக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியில எரும மாடா தெரிய போகுது, பேசாம போய் டிவி பாரு, டிவியில நல்ல சினிமா போடுறான் என்று முத்துலட்சுமியை கட்டி அணைத்த கிறக்கத்தில் பேசுவான் மாதவன். அதற்கு அப்பத்தா, டேய், யார பார்த்துடா எரும மாடு தெரியாதுன்னு சொன்ன, மாடு மாடு என்று திட்டிக் கொண்டிருப்பார்.
ஆனால் அது எதுவுமே மாதவன் காதில் விழவில்லை. ஏனெனில் சந்தோஷத்தின் உச்சத்தில் அல்லவா அவன் இருந்து கொண்டிருந்தான். தீபாவளியே முழுமையடைந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது. சிரிப்பு, கலாட்டா, இனிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த நாளை மறக்க முடியாத தீபாவளியாக்கிவிட்டது. இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இக்கதையின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி.